செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புதுவருட நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம். தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற கைதுகள் தொடர்பில் பலரும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்டவுடன் உதயகம்பன்பில கரம் கொடுத்ததும், அதன் பின்னர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டவுடன் சுரேன் ராகவன், அதன் பின்னர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, அதே போன்று முன்னர் அரசில் இருந்த முக்கிய புள்ளிகள் என்று பலரும் ஆதரவு குரல் நீட்டியிருந்தார்கள். ஆனால் இங்கு ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதனை பலரும் பார்க்காமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையான் இனிய பாரதியோடு தொடர்பான பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள், அரசு சாட்சியாக மாற்றப்பட்டும் இருக்கின்றார்கள். அதன் பின்னர் பார்த்தார் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு மிக நெருக்கமாக பழகிய மூவர் அரசு சாட்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவின் கருத்து தான் இங்கு எல்லா தமிழர்கள் மத்தியிலும் மிகவும் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய கருத்தாக இருக்கின்றது. அவர் வேறு ஒன்றும் கூறவில்லை. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தது தவறான நடைமுறையாகும், அத்தோடு அநீதியானது என சம்பிக்க ரணவக்க கூறுகின்றார். அவர் ஒரு ஊடகத்துக்கு தான் இந்த கருத்தை கூறுறார். ஆனால் அதன் பின்னர் அவர் வங்கலாங்கின செவ்வியில தான் மிக பிரதானமான ஒரு செய்தி பொதிந்திருக்கின்றது. அந்த செய்தி தான் நேற்று இன்று எல்லாம் தென்னிலங்கையில் மிக ரகசியமான முறையில் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில வேளைகள் கைதுகளை நோக்கியும் அவை நகருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. துப்பாக்கி பாவனை நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதென்றால் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். டக்ளஸ் தேவானந்தாக்காக மட்டும் இருக்கக்கூடாது. தமிழீழ விடுதலை புலிகள் ஏவிபி உறுப்பினர்களை படுகொலை செய்ய வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் நிறைய இருக்கின்றன. இவை தொடர்பிலும் விசாரணை நடத்துவதென்றால் டக்ளஸ் தேவானந்தாவை சிறையில் வைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். இந்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறான கைதுகள் அரசியல் சார்பானதாகவும், டக்ளஸுக்கு இருந்த பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும். சிறைச்சாலையில் எத்தனையோ முறை கொலை முயற்சி செய்திருக்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் ஒன்றல்ல பல துப்பாக்கிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். அவை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். குமரன் பத்மநாதனிடம் இருந்த துப்பாக்கிகள் எங்கே? ஏன் அவரை புலனாய்வு பிரிவினர் கைது செய்யவில்லை? குமரன் பத்மநாதனுடைய விவகாரம் தான் இப்போது அடுத்ததாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை அழிப்பதற்கு அல்லது அந்த அமைப்பை முழுமையாக அதனுடைய உள்ளக விவகாரங்களை அறிந்து கொள்வதற்கு யார் யாரை கேடயங்களாக பயன்படுத்தினார்களோ இப்போது அத்தனை பேரும் வரிசை கட்டி கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை தென்னிலங்கையே கூறுகின்றது. இந்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மஹிந்த ராஜபக்சவோடு இருக்கின்ற காலப்பகுதியில் தான் இந்த கேபி அவர்களும் இருந்தார். இப்போது என்ன கூறுகின்றார்? டக்ளஸை கைது செய்து விட்டீர்கள், ஓகே பரவாயில்லை. டக்ளஸை கைது செய்தால் ஏன் புலனாய்வு பிரிவினர் கேபி குமரன் பத்மநாதனை கைது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து மட்டும் 15,000 துப்பாக்கிகளை அரசாங்கம் இதுவரைக்கும் கைப்பற்றி இருக்கிறது. மேலும் பல துப்பாக்கிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 88, 89 கிளர்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவின் கைதில் சந்தோஷப்பட போவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான மட்டுமே என்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறுகின்றார். இப்போது பாட்டாளியினுடைய கருத்தை பாருங்கள். டக்ளஸை கைது செய்து விட்டீர்கள், அவை சட்ட ரீதியாக இருக்குமாக இருந்தால் அது முக்கியமான கைது என்று கருதினால் உடனடியாக குமரன் பத்மநாதன் கேபியையும் கைது செய்யுங்கள். உண்மையில் குமரன் பத்மநாதன் கேபி அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வந்தாரா அல்லது அவர் அன்றைய நாட்களில் எவ்வாறான முறையில் அந்த காலப்பகுதியில் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் என்கின்ற சந்தேகங்கள் பலரிடம் இருக்கின்றன. பலர் மறந்திருப்பீர்கள். அவற்றையும் நாம் என்பது பார்க்கலாம். புலிகள் அமைப்பின் சர்வதேச பொறுப்பாளராகவும் அமைப்பின் தலைவரின் மிக நெருக்கத்துக்குரியவராகவும் 2009 மே 18 பின்னர் தலைவர் என்று ஒரு தரப்பினர் அறிவித்தவருமான கேபி அவர்கள் 5/8/2009 காலப்பகுதியிலே கைது செய்யப்படுகின்றார். கோலாலம்பூரிலே கைது செய்யப்படுகின்றார். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரே கூறுகின்றார் தனக்கு இந்த கைது ஒரு அதிர்ச்சியாக இருந்ததாக கூறுகின்றார். அந்த கைதின் போது அவர் கைது தொடர்பில் ஒரு சில விடயங்களை கூறுகின்றார். அவர் கைது செய்யப்பட்ட போது தானே அதிர்ச்சி அடைந்ததாகவும் சுமார் 1 மணி நேரம் பெரும் திகைப்பில் இருந்து மீளவில்லை என்று கூறுகின்றார். அந்த கைதின் போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் கவலை அடைந்தேன், ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன். மோசமான நிலை ஏற்படலாம் என அச்சமடைந்த போதிலும் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கைது செய்யப்பட்டமே எனக்கு நன்மை அளித்துள்ளது. சர்வதேச பொறுப்பாளர், ஒரு இயக்கத்தின் சர்வதேச பொறுப்பாளராக இருந்தவர் ராஜபக்ச
தரப்புகளிடம் கைது செய்யப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றமை தனக்கு நன்மை அளிக்கின்றது என்று கூறுகின்றார். துன்பப்படும் தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற தனக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனது போராட்டம் இலங்கையில் எனது மக்கள், குறிப்பாக வன்னி மக்களை பரிதாபமான நிலைக்கு தள்ளியுள்ளது. இப்போது குறிப்பாக வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி அமைப்பு ஊடாக சிறிய வழியேனும் அதற்கு உதவ கிடைத்துள்ளது. நான் வீடொன்றில் வைக்கப்பட்டுள்ள அந்த கைது செய்யப்பட்ட போது அவர் கூறுகின்ற சம்பவம், வீடொன்றில் வைக்கப்பட்டுள்ளேன். நான் வெளியே போக முடியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக எங்கு நடமாடலாம், தொலைபேசியில் பேசலாம். வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. வெளியில் போவதென்றால் பாதுகாப்பு அதிகாரிகள் போகலாம், ஆனால் தொலைபேசியில் அவர் எவ்வளவு கட்டுப்பாடு இல்லாமல் கதைக்கலாம். இதுதான் சந்தேகத்துக்குரியது. என்றால் அந்த சர்வதேச வலையமைப்பு எவ்வாறு இயங்குகிறது என்று ஒரு குறிப்பிட்ட காலம் இவருடைய கைத்தொலைபேசி மூலமாக முழுமையான விவரங்கள் திரட்டப்பட்டதுதான். அந்த வீட்டுக்காவலில் இருந்த போதும் அவர் சுதந்திரமாக கைத்தொலைபேசியை பயன்படுத்தியது. இவரை முழுமையாக நேரடியாக கையாண்டது கோட்டபாய ராஜபக்ச என்றுதான் கூறப்படுகிறது. என்னை சந்திக்க வருபவர்களுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். நான் யாரையும் சந்திப்பதென்றால் நான் அனுமதி பெற வேண்டும். அவர் யாரையும் சந்திப்பான் அனுமதி பெற வேண்டும். அவர்களை சந்திப்பதற்கு நான் வெளியே செல்லும் போது என்னுடன் ஒரு சில அதிகாரிகள் வருவார்கள் என்று கூறுகிறார். அதாவது தான் வெளியில சந்திக்க இலங்கையை சென்ற போது அவருக்கு இப்படியான வசதி வாய்ப்புகள் அன்று மஹிந்த ராஜபக்ச அரசால் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்படுவதற்கு முதல் அவர் எவ்வாறான சூழ்நிலையில் இருந்ததாக கூறுகின்றார். அந்த விடயத்தையும் இப்போது பார்க்கலாம். அதிலும் சில சந்தேகங்கள் இருப்பதனால் தான் இந்த விடயம் இப்போது மிக நுணுக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒரு விடயம்தான், யார் யார் புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்தார்கள், புலிகள் அமைப்புக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இப்போது இந்த அரசு ஒரு இடத்தில் கொண்டு ஒதுக்குவதற்கு அல்லது ஒரு இடத்துக்குள் அவர்களை கண்காணிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட விடயம் தான் பிள்ளையான் இனிய பாரதி அவர்களோடு தொடர்பானவர்கள். இப்போது டக்ளஸ், அடுத்தது குமரன் பத்மா என்று கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்தது என்றால் கருணா என்றுதான் பார்க்கப்படுகிறது. இவர்களை வைத்துக் கொண்டு, அதாவது இவர்கள் சுயாதீனமாக நடமாடினால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்று விடும் என்கின்ற அச்சத்தில், ஒருவேளை அவர்களை உருவாக்கிய தலைவரையே காட்டிக் கொடுத்தவர்கள் எங்களை எந்த காலத்திலும் ஒரு ஆபத்துக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதனால் இவர்களை எல்லோரையும் ஒரு இடத்திலே கண்காணிப்புக்கு எடுத்துக்கொள்ள போகின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த அரசு எடுத்துக் கொள்ளுகின்றது. இந்த நடைமுறை என்பது இது புதிய நடைமுறையாக இருந்தாலும் இந்த அரசு இப்போது முற்று முழுதாக புலனாய்வுத்துறை கட்டமைப்பில் சற்று பலமடைந்திருக்கின்றது. சர்வதேச புலனாய்வு அமைப்புகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்கா, சீனா போன்ற புலனாய்வு அமைப்புகளின் நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய பயிற்சிகள், ஒத்துழைப்புகளும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதன் ஒரு படிமுறை வளர்ச்சி தான் இவ்வாறான செயற்பாடோ என்கின்ற எண்ணமும் இப்போது எண்ண தோன்றுகிறது. குமரன் பத்மனா இன்னும் ஒரு விடயத்தை கூறுகிறார். ஹோட்டல் அறையில் அமர்ந்திருந்த போது இங்கிலாந்து மலேசியாவுக்கு வந்திருந்த புலிகளின் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசனின் சகோதரரும் அவரின் மகனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது எனக்கு கனடாவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் அந்த தொலைபேசியை எடுத்து சென்று கதைக்க முற்பட்ட போது கதிரையோரத்தில் அமர்ந்து தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென மலேசிய அதிகாரிகள் குழு ஒன்று தன்னை வந்து சூழ்ந்து கொண்டதாகவும், வெரி சாரி மிஸ்டர் கேபி, எப்படி வெரி சாரி மிஸ்டர் கேபி என்று இவரை பெயர் சொல்லி அந்த மலேசிய அதிகாரிகள் அழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இவர் பரிச்சயமானவர் அல்லது இவருக்கு அவர்கள் பரிச்சயமானவர், அல்லது வெரி சாரி மிஸ்டர் என்று சொல்லியிருக்கலாம். வெரி சாரி மிஸ்டர் கேபி என்ற அளவுக்கு பரிச்சயமானவர் என்கின்ற கேள்விதான் இருக்கிறது. என்றால் அவருடைய கடவுச்சீட்டில் வந்து அந்த பெயர் இல்லை, அது அவருடைய புனை பெயராகவே இருக்கின்றது. தனது தொலைபேசியை கைப்பற்றினார், அது கீழே விழுந்தது. அதிகாரிகள் அதனை எடுத்தார்கள். என்னை அவர்களுடன் வருமாறு கூறினார். அவர்கள் சொல்வதை தவிர எனக்கு தெரிவுகள் எதுவும் தெரியவில்லை. அவர்கள் சொல்வதை கேட்பதை தவிர வேறு தெரிவுகள் இல்லை. கோலாலம்பூரில் உள்ள குடிவரவு குடியேற்ற நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 36 மணித்தியாலங்கள் 2 பகலும் 2 இரவுகளும் அங்கு வைக்கப்பட்டிருந்தேன். தடுப்பு காவல் நிலையம் ஒன்றில் அறை ஒன்றில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் உரையாடல் மூலம் நான் உத்தியோகபூர்வமாக உணர்ந்து கொண்டேன் இலங்கை அல்லது இந்தியா போன்ற ஏதோ ஒரு நாட்டுக்கு என்னை நாடு கடத்த போகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அதன் பின்னர் நான் அங்கிருந்து நேரடியாகவே இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டேன் என்று கூறுகின்றார். அதன் பின்னர் அவர் கூறுகின்ற பல விடயங்கள், அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கூறிக்கொண்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட காலத்தில், அதாவது 2007ஆம் ஆண்டில் நீங்கள் கைது செய்யப்பட்ட கூறப்பட்டதா என்றெல்லாம் கேட்கப்படுகின்ற சில விடயங்கள், அவை தொடர்பில் அவர் கூறுகின்றார். அவ்வாறான விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவ்வாறு கைது செய்யப்படவில்லை என்றும் அந்த அதிகாரிகளிடம் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டாரா அல்லது விருந்தாளி போன்று அழைத்து வரப்பட்டாரா என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய வினா. இவர் இப்போது இலங்கையில் இருந்தாலும் கூட இப்போது பாட்டாளி சம்பிக்க ரணவக கூறுகின்ற கருத்து என்பது, விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய புள்ளிகள் இலக்கு வைக்கப்பட போகிறார்கள்.
அல்லது முக்கிய புள்ளிகளை கைது செய்ய போகிறதா எதிர்கட்சிகளுடைய வசனங்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது இலங்கை முழுவதும் பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், புலிகள் அமைப்பை காட்டி கொடுத்தது அல்லது அந்த அமைப்பை பலவீனப்படுத்தியது யார் என்பது அனுர அரசுக்கு தெளிவாக தெரியும். என்று சொன்னால், இந்த யுத்த கால பகுதியில் அனுர அரசு மஹிந்த ராஜபக்சவோடு மிக நெருக்கமாகவும் யுத்த களமுனைகளில் என்ன இடம்பெறுகிறது என்பதை மஹிந்த ராஜபக்ச ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நபராகவும் தான் அனுரகுமார் திசாநாயக்க தரப்பினர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இப்போது அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய அச்சம் என்னவென்று சொன்னால், இவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மீண்டும் எங்களுக்கு எதிராக ஆபத்தாக மாறிவிடுவார்களா என்கின்ற அச்சம் அவர்களிடம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கவும் தன் பங்குக்கு கேபியை இலக்கு வைத்து தன்னுடைய காரியத்தை நிகழ்த்தி இருக்கிறார். இப்படி பார்க்கின்ற போது இப்போது வடக்கு கிழக்கில் புலிகள் அமைப்புக்கு எதிராக அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட பலரையும் அரசு பட்டியலிட்டு தேடப்போகிறது, அல்லது பட்டியலிட்டு அவர்கள் அனைவரும் ஒரு விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள் என்கின்ற செய்தியை பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு கூறுகின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், அவரை பொறுத்தவரையில் முக்கிய புள்ளியாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் எல்லோருக்கும் நாட்டுக்கே ஆபத்தானவர்கள். எனவே இவர்களை விடக்கூடாது என்பது அவர்களுடைய தரப்பு நியாயம் மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருந்தவர்களை வெளியில் விட்டால் மஹிந்த ராஜபக்சவின் பலவீனங்களையும் அவர்கள் கூறிவிடுவார்களோ. இப்போது கேபி குமரன் பத்மநாதன் நாடு கடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் என்ன ஒப்பந்தம் இடம்பெற்றது, அல்லது கேபி அவர்களுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் இடையில் கேபியை இலங்கையில் கையாண்டது யார்? இந்த கைது விவகாரத்தில் நாடு கடத்துகின்ற போது மலேசிய தரப்பினர் இலங்கைக்கு நாடு கடத்துகின்றார்கள். நாடு கடத்திய பின்னர் அவர் வீடை பாவிக்கின்றார், அவர் போகின்றார், வருகின்றார். கைத்தொலைபேசி மட்டும் அவருக்கு இலகுவாக விடப்படுகிறது. ஒரு சர்வதேச புள்ளி அல்லது சர்வதேசத்தில் மிக பிரபலமாக தேடப்பட்ட ஒருவர் நாடு கடத்தப்பட்டால் எப்படி அவரை நடத்துவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இங்கு அதுவும் மீறப்படுகிறது. அப்படியாயின் கோட்டாபாய ராஜபக்ச தரப்புக்கும் கேபிக்கும் இடையில் இருந்த தொடர்பை சம்பிக்கரணவுக்க மறைமுகமாக கோருகிறாரா, அல்லது கடந்த காலங்களில் பேசப்பட்டது சர்வதேசத்தில் இருந்த பல சொத்துக்கள், புலிகள் அமைப்பின் சொத்துக்கள், புலிகள் தொடர்பான பல விடயங்கள் கேபி கைது செய்யப்பட்டவுடன் பெற்றுக்கொள்ளப்படும் என்று கோட்டாபாய தரப்பு கூறியது. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் எது கைப்பற்றப்பட்டது, எது கொடுக்கப்பட்டது, எவற்றுக்கு கணக்கு பார்க்கப்பட்டது என்ற எந்த ஒரு தகவலும் இல்லை. எனவே தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் எல்லாம் இங்கு குழப்பமாக இருக்கின்றது. ஒருவேளை பாட்டாளி சம்பிக்கரணவுக்கவின் கருத்தானது வெகு விரைவில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேபியிடம் ஒரு வாக்குமூலம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டால் சர்வதேச ரீதியாக இருந்த புலிகளின் எத்தனை சொத்துக்கள் ராஜபக்ச குடும்பத்துக்கு கைமாறப்பட்டிருக்கின்றது, அல்லது எத்தனை சொத்துக்கள் ராஜபக்ச தரப்புகளுக்குள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது புலிகள் அமைப்பின் எவ்வளவு தொகையான சொத்துக்களை கேபி ராஜபக்ச தரப்புகளோடு பேரம் பேசி இருக்கிறார் என்கின்ற விவரம் வெளிவரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பாட்டாளி சம்பிக்கரணவுக்கவிடம் இருப்பதாக கொழும்பில் மிக நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து செய்தி கிடைத்திருக்கின்றது. கேபியை சிக்க வைப்பதனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு மேலும் ஒரு அடி விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கேபி விவகாரத்தை மிக லேசாக எடுத்துவிட்டு சென்று விட முடியாது. இது பாட்டாளி சம்பிக்கரணவுக்க அனுர அரசுக்கு போட்டு கொடுத்துள்ள மிக பெரும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. நீங்கள் ராஜபக்சவை அடக்க வேண்டும் என்றால் கேபியை கையில் எடுங்கள். 2009 ஆண்டு காலப்பகுதியில் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கடத்தல் விவகாரம் தான் கேபி நாடு கடத்திய விவகாரம். இந்த விவகாரத்தில் என்ன இடம்பெற்றது? எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய சந்தேகம், அன்றைய காலப்பகுதியில் சர்வதேச ரீதியாக இருந்த பல சொத்துக்களை கையாண்ட கேபி அந்த சொத்துக்கள் தொடர்பில் எந்த ஒரு அறிக்கையும் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் பலர் கூறுகிறார்கள். அது தலைவர் வந்தால் கொடுப்போம், அல்லது இது கேபியுடைய சொத்துக்கள், கேபி எடுத்து சென்று விட்டார் என்று. அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறதா என்கின்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பாட்டாளி சம்பிக்கரணவுக்க இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். கேபி தொடர்பான மிக முக்கியமான மிக ரகசியங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் 2ஆம் நிலை அதிகாரிகள் மட்டத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் முக்கியமானவர், நாட்டுக்கு முக்கியமோ இல்லையோ ராஜபக்ச தரப்புக்கு முக்கியமானவர்.
இவரை விசாரணை செய்தால் ராஜபக்ச தரப்புகளினுடைய விவகாரங்களும் வெளியில் வரும். அதனால் தான் அவர் டக்ளஸை தொடர்புபடுத்தி இந்த விவகாரத்தை கையாண்டிருக்கிறார். அனுரா அரசை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள், எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கேபி ஒருவேளை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் அல்லது கைது செய்யப்படாமல் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படலாம், அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலங்கள் பெறலாம். பெறுகின்ற சூழ்நிலையில் இது எந்த கட்டத்தை திறக்கப் போகின்றது? இது சாதாரணமான விடயமாக எடுத்துவிட்டு கடந்து செல்ல முடியாது. குமரன் பத்மநாதன் விவகாரம் என்பது ஒரு முக்கியமான விவகாரமாக தான் பார்க்கப்பட போகின்றது. இது பொறுத்திருக்க வேண்டியதல்ல, இப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் எல்லோருமாக இணைந்து பிள்ளையான் விவகாரத்திலும் ராஜபக்ச தரப்பு இருக்கப்படுகிறது, டக்ளஸ் தேவானந்த விவகாரத்திலும் ராஜபக்ச தரப்பு இருக்கப்படுகிறது, குமரன் பத்மநாதன் அல்லது கேபி விவகாரத்திலும் ராஜபக்ச தரப்பு இருக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் எதிர்காலத்தில் இந்த ராஜபக்ச தரப்புகள் தலையெடுக்காத வகையில் அவர்களை முழுமையாக துவம்சம் செய்வதற்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்களிப்பின் ஒரு வடிவம் தான் இப்போது கூறப்படுகின்ற விடயம். இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நேரடியாகவே கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகே அவர்கள் குற்றச்சாட்டுக்களை கோட்டாபய ராஜபக்ச தரப்பு மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். நீங்கள் விசாரணை செய்யவில்லை, அது முறையான வகையில் நடத்தவில்லை, உங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது என்று கருதினால் தரப்பு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் பின்னர் பார்த்தார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், இனிய பாரதி கைது செய்யப்பட்டார். இனிய பாரதிக்கெல்லாம் அரச உயர் விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இப்போது ஒரு நெருக்கம் அல்லது இறுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ராஜபக்சக்களின் பின்புலங்களில் இருந்தவர்களுடைய விவகாரங்கள், அதிலும் குறிப்பாக தமிழர் தரப்பு விவகாரங்கள் இப்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் குமரன் பத்மநாதன் விவகாரத்தில் ராஜபக்ச தரப்பு சிக்க போகிறதா, அல்லது கேபி கைது செய்யப்பட போகிறாரா, அல்லது அன்று கூறியது போன்றோ கருணாவை கைது செய்வார்களா அல்லது விசாரிக்கப்படுவாரா, விசாரணைக்கு அழைத்துக் கொள்ளப்படுவாரா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் கருணா தொடர்பான சில பழைய வழக்குகளும் இப்போது தூசு தட்டப்படுவதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த வடக்கு கிழக்கில் ஆயுத கலாச்சாரங்களோடு தொடர்பான யாரும் இருக்கக்கூடாது என்பதில் அனுரா அரசு மிக தெளிவாக இருக்கின்றது. ஆயுத பின்னணியோடு இருந்து ஆட்சியை பிடித்தவர்களுக்கு அந்த ஆயுதத்தின் வலிமை தெரியும் என்பதனால் அவர்கள் இந்த விவகாரத்தில் மிக மிக கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், கேபி விவகாரம் எந்த அளவு தூரம் பயணிக்கப் போகின்றது. பாட்டாளி கூறியது போன்று கேபி விவகாரத்தை கையில் எடுத்து வெகு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறதா அனுரா அரசு? எது எவ்வாறு இருந்தாலும் ராஜபக்ச தரப்புகளை சுற்றி வளைத்து தமிழர் தரப்பின் புலிகள் அமைப்புக்கு எதிரானவர்கள் பயன்படுத்தப்பட போகிறார்கள் என்கின்ற செய்தி மட்டும் இப்போது தென்னிலங்கையிலே மிக நெருக்கமான வட்டாரங்களிலே பேசப்படுகின்றன. இதில் பேசப்படுகின்ற செய்திகளை பல அரச உயர் அதிகாரிகள் பின்தொடர்கிறீர்கள். சில தகவல்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை பெற முயற்சி செய்கின்றீர்கள். உத்தியோகபூர்வமான விடயங்களில் அவை கையாளப்படுமாக இருந்தால் அவற்றுக்கான ஒத்துழைப்புகளையும் வழங்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.